Hi guys, this is SK. லாஸ்ட் ஜூனில் வந்துட்டு மடப்புறம் காளி கோயிலில் வேலை செய்கிற அஜித்குமார் அப்படிங்கிறவரை வந்துட்டு விசாரணைக்காக கூட்டிகிட்டு போய் 2 நாள் அவரை வந்து அடித்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி 3ஆவது நாள் அவரை வந்துட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட பாடி வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட கொடுக்குறாங்க. பட் இந்த 2 நாளில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த நிக்கிதாங்கிற ப்ரொஃபஸரும் அவங்க அம்மாவும் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த அஜித்குமார்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் அவர் வந்துட்டு டிப்ஸ் வந்து டிமாண்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் வந்துட்டு எதுவும் கேட்டிருக்கிறதுக்கான ஆதாரமும் இல்லை. அவங்க ரொம்ப தர்ம சங்கடமான நிலைக்கு போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இப்போ வரைக்கும் சப்மிட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நிக்கிதா வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பாதி வழிக்கு போகும்போது பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போது காரில் வந்துட்டு அவங்க வச்சுருந்தா ஒரு ஏதோ பர்ஸ் ஆர் பேக் ஆர் வாட் எவர் அவங்க வந்துட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுற அவங்க வச்சுருக்கிற அந்த நகையை வந்து காணும்னு சொல்கிறாங்க. காணும்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. பட் அஃபிஷியலாக அந்த கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் ஆகலை. அஃபிஷியலாக வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இவங்க அஜித்குமார் சைடில் இருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உடனே வந்துட்டு இந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவரை வந்துட்டு ஃபஸ்ட்டு விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் இந்த நகை எடுத்தீங்களா, எங்கே எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது இவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. அதற்கான தடயங்கள் எல்லாமே வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அவரை அடித்து துன்புறுத்தி அவரோட உடம்புல கிட்டத்தட்ட நிறைய ஒரு சின்ன சின்ன வெட்டுக்காயங்கள்லாம் இருந்திருக்கு. அது போக அவரோட தலையில் வந்துட்டு அவரோட மூளையில் ரத்தம் வந்து கசிகிற அளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்க. சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. சாப்பாடே கொடுத்தாலும் அந்த மிளகா பொடியை போட்டு கொடுத்துருக்காங்க. அவரால் அந்த இதையே தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஒத்துக்கிட்டு திரும்பவும் அந்த கோயிலுக்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாட்டு தொழுவார் கோயிலுக்கு பின்னாடி அங்கே வந்துட்டு கேட்குறாங்க, எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு. அவர் வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு வந்துட்டு திரும்பவும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த 2 நாளில் வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லை. அவரை அடித்து அவர் துன்புறுத்தினதுனால அவரால் வந்துட்டு ஒரு சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலேயே வந்துட்டு அவர் இறந்துட்டு தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் இந்த போலீஸ் சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து தப்பிச்சு ஓட நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது தப்பிச்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்ணார். அதனால அவருக்கான அவருக்கு உடம்புல ஏற்பட்ட காயங்கள்லாம் வந்துட்டு அவர் தப்பிச்சு போகும்போது கீழே விழுந்ததுக்காகவும் அவரால் போக முடியல அப்படிங்கிறதையும் வந்துட்டு இவங்க போலீஸ் சைடில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க நிறைய அரசியல் தலைவர்கள் வந்துட்டு கண்டனம் சொல்கிறாங்க, கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் விசாரணை பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாரண்டாவது இருக்கணும், ஏதாவது வந்துட்டு அவங்களோட கையில் வந்துட்டு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஓகே, நீங்கள் இவரை வந்து விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க, ஓகே கூட்டிகிட்டு போன மாதிரியே கொண்டு வந்து வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க வந்துட்டு அது எதையுமே கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. மொத்தம் வந்துட்டு 6 பேர் இந்த தனிப்படை வந்துட்டு விசாரணை பண்ணது. இவரை ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபஸர் இந்த ஒரு விஷயத்துக்காக 6 தனிப்படை போலீஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன பையனை வேற மாதிரி என்ன சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப குரியல்ட்டின்னு தான் சொல்லணும். குரியல்ட்டினா வந்து ரொம்ப சகிச்சிக்க முடியாத ஒரு வேலையை தான் வந்துட்டு இந்த போலீஸ்காரங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். மொத்தம் 6 பேர் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டுட்டு இந்த கேஸ் வந்துட்டு சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணி 6 பேரும் வந்துட்டு அக்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சுந்தர மணிகண்டன், அப்புறம் வந்து ராமச்சந்திரன், இவங்க எல்லாரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த கேஸ் இப்போ வந்துட்டு ஃபைல் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் டீட்டெயிலையும் வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நேற்று வந்த சப்ளிமெண்ட்ரி ரிப்போர்ட்டில் வந்துட்டு மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், அதுக்கப்புறம் திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார், கான்ஸ்டபிள் கிளியராஜ், இவங்க 4 பேர் இருந்தாங்க. இவங்க 4 பேரோட பேரையும் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணி அக்யூஸ்டாக வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. மொத்தம் 10 பேர் வந்துட்டு இந்த கேஸுக்காக வந்துட்டு அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க சிபிஐ. இன்னுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த டிஎஸ்பிக்கு யார்
பர்சனல் இன்டென்ஷனோட ஏதாச்சும் நடந்துச்சா அப்படிங்கிறதையும் வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த சிபி இன்னுமே இந்த கேஸை வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அக்யூஸ்டு இருக்கிறதுனால, இவங்க வந்து அக்யூஸ்டாக அந்த லிஸ்ட்டில் ஆட் செய்யப்பட்டதுனால உடனே கைதாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கவும், குற்றம் பண்ணவங்க வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ